ஏழ்மையின் காதலன் பாகம் 13 இருளின் தோற்றம். புண்ணிய தலங்களை சந்திக்கச் சென்ற பிரான்சிஸ் நோய்வாய்ப்பட்டத நிமித்தம் அவரை டோலியில் கிடத்தி தோள்களில் சுமந்து சிரியாவில் எலியாஸ் சகோதரர் தங்கியிருந்த ஆக்ரே என்னும் இடத்தில் சேர்த்தார்கள். பிரான்சிஸ் கண் பார்வையின்றி காய்ச்சலால் வருந்திய போதிலும் அவரது இதயம் இறையன்பால் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. 10 ஆண்டுகளின் கடின உபவாசமும் கட்டுப்பாடான வாழ்க்கையும் அவரது உடலை பாதித்து பலகீனத்தை உண்டு பண்ணியது. அவரது உடலாகிய கழுதை சகோதரர் தவத்தால் நொறுங்குண்டு நிற்கவும் முழங்காலிலிருந்து ஜெபிக்கவும் கூடாமல் கண்ணொளி மறைந்து படுக்கையில் கிடந்து வருந்தினார். அங்கிருந்த துறவிகளின் மடம் அரேபியரின் வழக்கப்படி சிறிய வீடாக இருந்தது. சூரிய வெப்பத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள அவ்வீட்டின் சுவர்கள் வெள்ளையடிக்கப்பட்டிருந்தன. பிரான்சிஸ் தம் எளிய வாழ்க்கைக்கு அது பொருந்தாதென்றெண்ணி அருகில் கூரை ஓலையால் வேயப்பட்ட தாழ்வாரத்தில் கீழ்த்திசை முகமாக கடலை நோக்கி தம்மை கிடத்துமாறு கேட்டுக்கொண்டார். எலியாஸ் தம் தந்தையை வழக்கத்திற்கு அதிகமாகவே தாயன்போடு கவனித்து வந்தார். தேவைப்பட்டவைகளையெல்லாம் வைத்தியரைப் போன்று அவ்வப்போது காலம் கடத்தாமல் தவறாது கொடுத்து உதவினார். புனித பிரான்சிஸ் கடின நோயுற்ற காலத்தும் ஐரோப்பாவில் வாழ்ந்த தம் மக்களை நினைத்து அவர்களுக்காக நாள்தோறும் ஜெபித்து வந்தார். மாலை நேரம், ஏறக்குறைய மணி 5. எலியாசும் மற்ற சகோதரர்களும் கவலை ஆழ்ந்த மனத்தினராய் ஒரு துக்க செய்தி கொணர்ந்தனர். மொராக்கோ சென்ற நம் சகோதரர் 5 சுல்தானால் தலை வெட்டுண்டு இறந்தனர் என்று வருத்தம் தொண்டையை அடைக்க கண்ணீருடன் பகர்ந்தனர். இச்செய்தி அறிந்த பிரான்சிஸ், கடவுளின் மகிமைக்காக உயிர் துறக்கும் பேறு பெற்ற அவர்களைப் பற்றி நாம் ஏன் வருந்த வேண்டும்? இறைவனும் சபையை ஆசிர்வதித்தது பற்றி களிப்புடன் நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லி அன்றைய நாள் முழுவதும் ஜெபத்திலும் தேவத்துதி பாடுவதிலும் செலவழித்தார். விடிவெள்ளி உதயமாயிற்று. ஒரு கப்பல் துறைமுகத்தை பிடித்தது. இளவயதினரான பிரான்சிஸ் சபை சகோதரர் ஒருவர் கையில் திராட்சை பழங்களை ஏந்தி, தந்தை பிரான்சிஸ் எங்கே? கடிதில் நான் அவரை பார்க்க வேண்டும் என ஓடி வந்தார். வந்தவரை வைக்கோலின் மீது கிடந்த தந்தையரின் அருகில் அழைத்துச் சென்றார் எலியாஸ். சகோதரர் பிரான்சிஸ் கரங்களை பற்றி, தந்தையே, நீவிர் இறந்துவிட்டதாக செய்தி அறிந்தோம். உம்மை உயிருடன் காணும் பேறு பெற்றேன். இறைவனுக்கு நன்றி. தந்தையே, என்னுடன் வாரும். அசிசியிலும் மற்ற பகுதியிலும் நீவிர் ஏற்படுத்திய சட்டங்கள் ஒன்றும் அனுசரிக்கப்படவில்லை. சண்டை, வர்மம், பகைமை எங்கும் தலைவிரித்தாடுகின்றது. பெரும்பான்மையோர் ஒழுங்குகளுக்கு மாறாக நடக்கின்றனர். பீட்டர் ஸ்டாசியா என்பவர்தான் தற்கால தலைவராக இருக்கிறார். எங்கும் வீடுகள் கட்ட உத்தரவளித்துள்ளார். அழகிய பெரிய வீடொன்றை மடமாக மாற்றி அதை கலைக்கூடமாக அமைத்து கொண்டார்கள். இளம் வயதுடைய சகோதரர்களை அதில் அடைத்து வேத சாஸ்திரம் போன்ற இன்னும் மற்ற கலைகளையும் கற்பித்து வருகிறார்கள். இதனால் அவர்களின் பக்தி பற்றுதலும் துறவற வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது. இவற்றைக் கண்ட நான் அஞ்சி ஓடி வந்தேன். இன்னும் மற்ற சகோதரர்களும் சேர்ந்து தங்களின் பிரதிநிதியாக என்னை இங்கு உம்மிடம் அனுப்பி வைத்தார்கள். ஆகவே எமது அன்பு தந்தையே, என்னுடன் வரவேண்டும் என்று மன்றாடினார். பிரான்சிஸ், ஐயோ பரிதாபம், என்னே அவர்களின் போக்கு என்று சொல்லி பெருமூச்சு விட்டு, இவை யாவும் நடந்தேறும் என முன்கூட்டியே நான் அறிவேன். அவர்களது உத்தரவெல்லாம் வீண். விழல் வீடுகளாம், பள்ளியாம், படிப்பாம். எல்லாவற்றையும் நீர்மூலமாக்கும் வழியை நான் அறிவேன் என்று சொல்லி கோபத்துடன் சுவற்றை பிடித்து கால்கள் நடுங்க எழுந்து நின்றார். இவைகளையெல்லாம் கவனமாக பார்த்து நின்ற எலியாஸ் வந்த இளம் சகோதரரை பிடித்து தள்ளி வெளியே போ என்று விரட்டினார். பிரான்சிஸ், நான் எல்லாவற்றையும் விவரமாக கேட்க வேண்டும். அந்த சகோதரரை என்னிடம் அழைத்து வாரும் என்றார். எலியாஸ் விலகி நிற்க வந்த துறவியார் தொடர்ந்து எல்லாவற்றையும் விரிவாக எடுத்துரைத்தார். ஓராண்டு கால தவணையின்றி எவரையும் சபையில் சேர்ப்பதில்லை. அதற்கென ஆயத்த மடம். உத்தரவு சீட்டு பெறாமல் திருவுரை நிகழ்த்த எங்கும் போகக்கூடாது. கிளாராமால் சபையிலும் இதே ஒழுங்கை கடைபிடிக்குமாறு வற்புறுத்தினார்கள். பிலிப் சகோதரரும் அவருடன் வேறு 12 சகோதரர்களும் சேர்ந்து கிளாரா தாயாரை கட்டாயப்படுத்திய போது, அவள் என் சபையில் எதை பறிகொடுத்தாலும் பரிசுத்த எளிமையை அசைக்க முடியாது என்று திட்டவட்டமாய் கூறினார் என்றார். தந்தை பிரான்சிஸ் மெத்தனன்று, பரிசுத்த மாடப்புறாவே, உண்மையான துறவர சகோதரியே என்று புகழ்ந்துரைத்தார். இளம் சகோதரர் மீண்டும் தொடர்ந்து சொல்லுவார். அவர்கள் ஏற்படுத்திய ஒழுங்கீனமான சட்டங்களுக்கு பணிய மறுப்பவர்களை கொடுமையாக நடத்தியதால் அவர்கள் தங்கள் குடிசைகளை விட்டு காட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். சிலர் மலை குகைகளில் தங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். மற்றும் சிலர் துறவரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். வேறு சிலர் பானட் சகோதரரைப் போன்று வேறு சபையை ஏற்படுத்தப் போகின்றனராம். பானட் சகோதரர் தொழுநோயாளருக்கென ஒரு சபை ஏற்படுத்தியுள்ளாராம். என்ன பரிதாபம்! எங்கும் குழப்பம்தான். அமைதி நிலவ வேண்டுமானால், பழைய ஒழுங்குமுறைகள் அனுசரிக்கப்பட வேண்டுமானால் என்னுடன் வாருங்கள்.
உங்களாலன்றி மற்றெவராலும் இவற்றை சாதிக்க முடியாது என்றார். இவை அனைத்தும் பரிசுத்த பாப்பாண்டவருக்கும் கர்தினால் யூகோலினுக்கும் தெரியுமா என தூதுவர் தெரியுமென்றுதான் நினைக்கிறேன் என்றார். புனித பிரான்சிஸ் திடீரென ஒரு சுழல் காற்றினால் அலைகழிக்கப்பட்டார். விரல்களின் உதவியால் அக்காற்றை சுவாசித்தார். பின்னும், என் ஆண்டவரே, தேவனே, நான் என் ஆடுகளிடையே போய் சேர உதவி செய்தருளும். நீரே என் பலம், நீரே என் அடைக்கலம், உதவி செய்தருளும் எனக் கூறினார். கண்களில் இருந்து இரத்தம் வடிந்தது. குரல் நடுக்கத்துடன், என் ஆண்டவரே, உமது வானம்பாடிகளை கூண்டில் அடைத்து விட்டார்கள். அவர்களை சுதந்திர பறவைகளாக விட்டுவிட அருள் புரியும். எனக்கு தேவையான வலிமையை தாரும் என்று புலம்பினார். பீட்டர், எலியாஸ், செசார் சகோதரர்களே, எனது கண்களை மூட வாருங்கள். நான் கடைசி மூச்சு விடுவதாக உணர்கிறேன் என்று சொல்லி பெருமூச்சுடன் எலியாஸ் கரங்களில் விழுந்தார். அதன்பின் நிகழ்ந்தவை ஒன்றும் அவருக்கு தெரியாது. அவரை டோலியில் தூக்கி இத்தாலி நாட்டிற்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் குணம் பெற்று வந்தார். போதிய உடல்நலம் அடைய பெற்றவுடன் மறைக்கப்பட்ட கண்களுடன் ரோமாபுரி சென்று கர்தினால் முன் நின்றார். பிரான்சிஸ் வருத்தம் மேலிட்டு உடல் பலவீனமுற்றிருந்தமையால் நிற்க இயலாமல் பீட்டர் சகோதரர் உதவியால் கர்தினால் முன் அமர்ந்தார். கர்தினால் அவரை பார்த்து, நீர் கருதுவதும் கொள்வதும் செய்வதும் உமக்கும் உம்மை ஒத்த 10 அல்லது 12 சகோதரர்களுக்கும் தான் பொருத்தமாயிருக்கும். ஆயிரக்கணக்கான துறவிகள் நம் சபையில் சேர்ந்திருக்க நாம் சில காரியங்களை கவனித்து ஒழுங்குபடுத்துதல் வேண்டும். அனுபவத்தையொட்டி அனுசரிக்க கூடுமானவற்றை ஒழுங்கு திட்டமாக மாற்றி ஏனையவற்றை நீக்கிவிடுவதுதான் நலம். இல்லையேல் உமது விருப்பம் புரட்சிக்கே வழியோலியதாகும். இத்தகைய பிளவுகள் நமது சபையில் ஏற்படுவது நல்லதல்ல. உமது கோரிக்கை தூய்மையும் மேலானவையுமாய் இருக்கின்றது. ஆனால் சோம்பேறிகளும் சுற்றி திரிபவைகளுமான தேனீகளால் நம் சபைக்கு ஏது நன்மை? தேன்கூட்டில்தான் சுத்தமான தேன் சேர்க்கப்படுகிறது. நமது சபையை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் ஆராய்ந்து தெளிந்து மாணிக்கம் போன்ற நல்ல துறவிகளை தேர்ந்தெடுப்பது அவசியம். அதற்கு ஆயத்த காலம் ஒன்றை ஏற்படுத்தி அதனால் சோம்பேறிகளையும் பலனற்றவர்களையும் நீக்கி நல்ல மனப்பான்மை உள்ளவர்களை மட்டும் நமது சபைக்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு ஒரு ஆயத்த மடம் அவசியம். புதியதாக சேர விரும்புகின்றவர்களை அதில் சேர்த்து ஒழுங்குடனும் கண்டிப்புடனும் நடத்தினால் உமது விருப்பத்திற்கேற்ப சபைக்கும் திருச்சபைக்கும் உலகத்திற்கும் பெரிதான நன்மைகள் உண்டாகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இறைவன் உம்மை அழைத்தமைக்கு நீர் உலகிற்கு செய்யும் சிறந்த நன்மை இதுதான். மேலும் இதன் வழியாக உம்மை தேர்ந்தமைக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தியது போலாகும். நீர் உம்மை மாத்திரம் புனிதப்படுத்தி ரட்சித்துக் கொண்டால் போதாது. சபையின் முழு பொறுப்பும் உம்மையே சார்ந்தது. எல்லாரையும் நல்வழியில் நடத்த வேண்டிய கடமையும் உமக்கு உண்டு. இவைகளை விடுத்து உம்மை பலியிடுவதொன்றையே நோக்கமாக கொண்டு உழைப்பது நன்றன்று. மற்றவர்களும் அதில் பங்கடைய வேண்டும். சுதந்திரம், சுயேட்சை என்பதெல்லாம் உலகப் போக்கையொட்டியதே. ஆன்மாவையும் கடவுளையும் பற்றியதல்ல, மேலான நோக்குடையதும் அல்ல. உம்மை போன்ற ஒரு சிலருக்கே அந்த மேலான எண்ணம் தோன்றும். பொதுவாக சுதந்திரம் என்பது எவ்விடத்திலும் எல்லோரிடத்திலும் ஒரே போக்கை வருவிக்க மாட்டாது. அவரவர் தத்தம் மனப்படி நடக்கத்தான் வழி தேடுவார்கள் என்றார். இவை யாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த பிரான்சிஸ் மெல்ல எழுந்து நின்று, நீர் சொல்லுவதெல்லாம் நற்செய்தி நூலின் திட்டத்திற்கு மாறானவை என்றோ என்று பதில் மொழிந்தார். அதற்கு கர்தினால், நீர் அவ்வாறு கருத வேண்டாம். விண்ணகத் தந்தை பரித்தியாக மனப்பான்மையையும் தாழ்மையையும் தான் கேட்கிறார். இவற்றை கடைபிடித்தால் நற்செய்தி நூலின் போதனையை கடைபிடிப்பது போலாகும். நீர் தாழ்மையொன்றையே மேலாக கருதுகிறீர். இரண்டையும் மேற்கொண்டு அனுசரிக்க வேண்டும். இனி உமது குறுகிய மனப்பான்மை விட்டொழிந்து நான் கூறுவதை தற்காலிகமாக பொது நன்மையை கோரி சீர்திருத்தம் செய்யத்தான் வேண்டும். இல்லையேல் பலர் இடரலுக்குட்பட்டு வெளியேற வழியாகும். அதற்கு நாம் காரணமாயிருப்பது பெரும் தவறாகும். பலர் நெறி தவறி வாழ்வது உண்மைதான். பொலோனியாவில் ஏற்பட்ட மடம் பெரியதாகத்தான் தோன்றுகிறது. ஆனாலும் அது நம் சபைக்கு சொந்தமானதென்று, கோயிலுக்கு உரித்தானது. அந்த கட்டடத்தை நமக்கு இரவலாக கொடுத்துள்ளார்கள். மனித இயல்பிற்குட்பட்ட நான் சொல்கிறேன், நீர் அதை காலி செய்ய வேண்டியது அவசியமில்லை. சபையின் மந்திரிமார்களில் சிலர் அதிக கண்டிப்பாகவும் கடுமையாகவும் சகோதரர்களை நடத்தியது உண்மைதான். என்றாலும் நீர் என்னை நம்புவீரானால் காலப்போக்கில் எல்லா தவறுகளையும் நீக்கிவிடலாம். கிளாரம்மாள் மடத்து காரியங்களில் சொத்து விஷயமாய் அவளை வற்புறுத்தியது நம் சகோதரர்களின் பெரும் தவறுதான். அவளை அவள் விரும்பும் எளிமை நிலையிலேயே விட்டுவிடுவோம். பானட் சகோதரர் திட்டம் சரியல்ல. அது துறவரப் போக்கிற்கு மாறாகத்தான் முடியும். இவர்கள் காரியத்தையும் ஒழுங்கு செய்ய வேண்டும். இவ்விதமாய் உமது கருத்துகளும் எண்ணங்களும் கண்டிப்பாய் அனுசரிக்கப்படும். இவைகளை ஒருவரும் புறக்கணிக்கப் போவதில்லை. ஆதலால் நான் உமக்கு எடுத்து கூறியவற்றை சீர்தூக்கி பார்த்து அடுத்த கூட்டத்திற்குள் வேறுவித ஒழுங்குகளை எழுதி தாரும். அதனால் சபையில் அமைதி, மகிழ்ச்சி, ஒன்றிப்பு நிலைத்து நீடிக்கும். இன்னும் பலர் நமது சபையில் சேர வழியாகும். உமது வருகையால் மக்கள் அனைவரும் குதூகலமாக இருக்கின்றார்கள். உமது விருப்பத்திற்கு செவிசாய்க்க ஆவலாகவும் இருக்கிறார்கள். பலி பலி என்று ஓயாமல் உம்மை வதைத்துக் கொள்வதை விட்டு
சபையையும் உலகையும் நன்னெறியில் நடத்திச் செல்ல உடல் நிலையை சற்று பேணி பாதுகாத்துக் கொள்வது அவசியம் என்று கூறி முடித்தார் கர்தினால். அனைத்தையும் அசையாமல் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் பிரான்சிஸ். அதுவே இசைவின் அடையாளமாக கருதிய கர்தினால் களைப்புடையவராய் வியர்வையை துடைத்து கொண்டு தம் அறையை அடைந்து அங்குமிங்குமாக நடந்து களைப்பாற்றினார். மீண்டும் பிரான்சிஸ் தோள்களை பிடித்து, தற்போது உமது புத்தி, மனது, உடல் ஆகியவற்றிற்கு இளைப்பாற்றி தேவையாதலால் சசன்டினோ காட்டில் புனித ரொனால்டஸ் வாழ்ந்து வந்த துறவற மடம் ஒன்றுள்ளது. நான் அதை கண்டு வந்தேன். நீர் இளைப்பாறுவதற்கு அது தகுந்த இடமாகும். அடுத்து வரும் வசந்த காலத்தில் நீர் பொர்சியுங்குலா போகலாம். இதனால் நீர் முழுவதும் குணமடைவீர் என்றார். தம் இசைவின் அறிகுறியாக பிரான்சிஸ் மௌனம் சாதித்தார். கர்தினால் முகத்தில் வருத்தமும் சலிப்பும் விளங்குவதை குறிப்பாக உணர்ந்த பிரான்சிஸ், நான் புது ஒழுங்கு எழுதி தருகிறேன். எனக்கு பதிலாய் பீட்டர் சகோதரர் சபையின் பொறுப்பை ஏற்று நடத்துவது நலம் என்றார். அதை கேட்ட கர்தினால் ஓரளவு மகிழ்ச்சி அடைந்தவராய் தம் அறையை நோக்கி விரைந்தார். பிரான்சிஸ் அவரது போக்கை தடுத்து, எனது அன்பு தந்தையே, காலப்போக்கில் நீவீர் பாப்பானவர் பதவிக்கு உயர்த்தப்படுவீர் என்றார். அதை கேட்ட கர்தினால் முகத்தில் புன்முறுவல் தவழ, அப்படியானால் உமக்கு புனிதர் பட்டமளிப்பு விழாவின் சடங்குகளை நான் தான் நிறைவேற்றுவேன் என்று எண்ணியவராய் தொல்ல விழாமல் கண்ணீரை மாற்றிக்கொண்டு தம் உள்ளறைக்குச் சென்றார். கண்ணோயாலும் மனமருட்சியாலும் துன்புற்ற பிரான்சிஸுக்கு சசான்டினோ வனாந்திரம் மிக இன்பமாய் தோன்றியது. 100க்கு அதிகமான ஆண்டுகளாய் நிலை பெற்று நின்ற ஓக் மரங்களும் குளிர்ந்த தென்றலும் இயற்கை வனப்பும் துன்புற்ற அவர் மனதிற்கு இன்பம் ஊட்டின. அங்கு அவரை வருந்தச் செய்வார் எவருமில்லார். அமைதி நிறை இயற்கையில் இறைவனைக் கண்டார். இறைவனில் இணையில்லா இன்பமுற்றார். ஜேம்ஸ், ஜூனிஃபர், லியோ சகோதரர் தந்தையிடமிருந்து கடல் பாசியை குளிர்ந்த ஊற்று நீரில் தோய்த்து அவரது கண்களில் ஒற்றி ஆறுதல் வருவித்தனர். நீரூற்றின் அருகில் கற்பாறையின் மேல் அமர்ந்திருக்கும் தந்தையை கண்ணோக்குவோமானால், ஆ, என்ன பரிதாபம்! அவரது கண்கள் உண்மையாகவே வேத சாட்சியின் கண்கள்தான். எரிகின்ற கொல்லியை கண்ணிற்குள் செருகினாற் போன்ற வேதனை அனுபவித்தார். கண்களை மூடினாலும் திறந்தாலும் வேதனைத்தான். திராவகம் போன்ற நீர் கண்களிலிருந்து வடிந்து கொண்டே இருந்தது. எனினும் முறைப்பாடான ஒரு சொல்லும் அவர் வாயிலின்று புறப்பட்டதே இல்லை. இந்த வேதனையை எதற்கு ஒப்பிடுவது? அவர் விரும்பிக் கேட்ட கிறிஸ்துவின் பாடுகளின் ஒரு பாகமா, அல்லது சபையின் நிலைமையால் அவர் அனுபவிக்கும் இதய வேதனையா? என்னவென்றறிவோம். இறைவனருளால் அக்காலத்தின் குளிர்ந்த தென்றல் சற்று நலத்தை அளித்தது. புது ஒழுங்கை பற்றிய நினைவு கனவாக மறைந்தது. அவரது உள்ளம் இறைவனில் நீக்கமின்றி ஒன்றித்தே இருந்தது. அது ஒன்றே அவருக்கு பேரானந்தமாயிருந்தது. வீங்கிய தம் கண்களை திறந்து ஜேம்ஸ் சகோதரர் மலையடிவாரத்தில் திரளான காட்டு முயல்களுக்கு உணவளிப்பதையும், நெடுந்தூரத்தில் அல்வேர்னியா செம்மறியாட்டு சகோதரர் அமைதியாக நின்றிருப்பதையும் கண்டு ஆறுதல் அடைவார். ஜூனிஃபர் சகோதரர் மடத்தின் வாயிலருகே நின்று கைகளை தட்டி மற்ற சகோதரர்களை பகல் கீர்த்தனைக்கு அழைப்பதை பார்த்து பேரானந்தம் கொள்வார். அதே சமயம் ஏராளமான பறவைகள் வந்து பாடுவதைக் கேட்டு நாமும் உடன் சேர்ந்து பாடுவோமாக என்று அவர்களை அழைப்பார். பறவைகளின் சத்தம் பெரியதாக அவர் அவைகளை பார்த்து, ஓ பறவைகளே, நீங்கள் 100க்கு மேல், நாங்களோ 4 நீங்கள் பாடி துதித்தது போதும், சற்றே நில்லுங்கள், நாங்கள் பாடி துதிக்க வேண்டாமா என்று சொல்ல அவைகள் அமைதியாக அவர்களின் பாடலைக் கேட்டு இன்புற்றன. ஜெபித்து முடிந்தவுடன், நீங்கள் பாடிக்கொண்டே செல்லுங்கள் என அவர் தைகனை செய்ய அவைகளும் அவ்வாறே செய்தன. இவ்வாறாக நம் தந்தை இயற்கையிலும் பறவை இனங்களிலும் முயல் கூட்டங்களிலும் இறைவனின் அன்பையும் பராமரிப்பையும் கண்டு தியானிப்பதில் எல்லையில்லா இன்பம் கொண்டார். இதனால் மடத்திற்குள் அடைபட்டு ஒழுங்கு திட்டங்களுக்கு பணிந்து நடப்பது சிறை வாழ்வென கருதினார் போலும். கர்த்தர் பிறப்பு விழாவும் அடுத்து வந்தது. பிரான்சிஸ் பொர்சியுங்குலாவின் தம் எளிய குடிசையை நினைவு கூர்ந்தார். கூரை மேல் ஓயாமல் விழும் பனித்துளிகளை தம் மென்கரங்களால் எடுத்து உருகிவிடும் நீர்த்துளிகள் விண்மீனாக ஒளிவீசி கீழே விழுவதை பார்த்து இறைவனின் நன்மைத்தனத்தையும் மனிதரின் நன்றி அறியாமையையும் ஒப்பிட்டு பார்த்து பெருமூச்சு விடுவார். கண்கள் இன்னும் அவரை வருத்திக் கொண்டுதான் இருந்தன. கண்களில் இருந்து ஓயாமல் நீர் வடிந்து கொண்டிருந்தமையால் கன்னங்களில் 2 செந்நீரப் பள்ளங்கள் ஏற்பட்டன. அவ்வமயம் சிரியாவிலிருந்து சகோதரர் செசார் திரும்பி வந்தார். அவர் வெளியே சென்று ரோஸ் நிறமுடைய சுவடியொன்றும் இறகு மைக்கூடும் வாங்கி வந்து ஒழுங்கு எழுதுவதற்காக தந்தையை குடிசைக்குள் அழைத்தார். பிரான்சிஸ் வருத்தமுடன் எழ இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். கதவை அடைக்கும் தருணம் பிரான்சிஸ், வேண்டாம், திறந்து வையுங்கள், நான் எனது பணி சகோதரியை பார்க்க வேண்டும் என்றார். அது தூய்மையும் வெண்மையுமாக காணப்படுகிறது. நம் இதயங்களும் அவ்வாறே தூய்மையும் பரிசுத்தமுமாக விளங்க வேண்டும் என்றார். செசார் சகோதரர், ஆம் தந்தையே என்று பதில் மொழிந்து சுவடியை தம் தொடையின் மேல் ஒரு பலகையில் விரித்து வைத்து கூழ் இறகை மையில் தோய்த்து புது ஒழுங்கு எழுதுவதற்கு தயாராக இருந்தார். நாம் ஒழுங்கின் எந்த பகுதியில் இருக்கிறோம்?
என்று பிரான்சிஸ் வினவினார். அதற்கு சகோதரர், நாம் இப்பொழுதுதான் எழுதத் துவங்குகிறோம். முதல் ஒழுங்கு எது என்று கேட்டார். முதல் ஒழுங்கு, முதற்கண் நாம் நமக்குள்ளவைகளை எல்லாம் விற்று எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எதையும் நமக்கு சொந்தமாக கொண்டிருக்கக்கூடாது. உதாரணம், புத்தகம், மற்ற எப்பொருளாயிருந்தாலும் சரி. செசார் சகோதரர் அமைந்த குரலில், ஆயத்தக்காரர்கள் அதிகமான உடைகளை கொண்டிருக்கலாம் என கர்தினால் கூறினாரே என்றார். முதல் ஒழுங்கிற்கு மாறாக எது கூறினாலும் தந்தை அவர்கள் மன வருத்தமுற்றவராய் மௌனம் சாதிக்கலானார். செசார் சகோதரர் தந்தையை நோக்கி, தந்தையே, என்னதான் எழுதுவது என்றார். அதற்கு தந்தை, 2 அங்கி என்று எழுதலாம் என்றார். அதற்கிடையில் ஓயாமல் பெய்து கொண்டிருந்த பனி சகோதரியிடம் பேச தலைப்பட்டார். மண்ணிலிருக்கும் வித்துகளையும் மற்ற பொருட்களையும் இப்பனிமழையால் இறைவன் பாதுகாத்து வரும்போது மனிதனுக்கு மட்டும் 2 அங்கிகள் எதற்கு என குதித்தெழுந்து உரத்த குரலில் இதையும் சேர்த்தெழுதவும், இறைவன் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு அவரது அன்புக்கு தடையாயிருக்கும் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளை முழு மனதோடு அன்பு செய்யவும் தூய உள்ளத்துடன் சுத்த கருத்துடன் சேவிக்கவும் கூடும் என்று முதல் ஒழுங்கையும் 2வது சட்டத்தையும் ஒப்பிட்டு விரிவாக எழுதி வைத்தார். எனினும் செசார் சகோதரர் சிலவற்றை எழுதாமல் மறந்து விடுவார். 2வது ஒழுங்கை எழுத சகோதரர் தயாராக இருந்தபொழுது பிரான்சிஸ் கவலைப்படர்ந்த முகத்தோடு அவரது மனத்தை எதிர்த்து நிற்க சோர்வடைந்தவராய் பாடலில் இறங்கினார். ஒழுங்கிற்கு விரோதமாய் மற்றோர் ஒழுங்கு ஏற்படுத்துவதில் தம்மை முழுவதும் ஒருத்து மறுத்து அடக்கினார். அதில் அவர் எழுப்பிய கூக்குரல் கேட்டு மற்ற ஆசிரமத்திலிருந்து சகோதரர்கள் வந்து கூடினர். மீண்டும் அவர் கூறியவற்றையே இடைவிடாமல் கூறிக்கொண்டே இருந்தார். 1.5 மணி நேரத்தில் 2 ஒழுங்குகள் கூட எழுத முடியாமல் போயிற்று. ஆதலால் எஞ்சியவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி நிறுத்திவிட்டார்கள். அதன் பின் நெருப்பு மூட்டி குளிர்ந்து போன தம் விரல்களுக்கு வெப்பமூட்டினார். ஜூனிஃபர் சகோதரர் ஒரு கழுதையை கூட்டி வந்து சிறு குழந்தையை தூக்கி அமர்விப்பது போன்று தந்தை பிரான்சிஸை கழுதை மேல் ஏற்றி உட்கார வைத்து கண் வைத்தியத்திற்காக கிளாரம்மாள் மடத்திற்கு அழைத்துப் போனார். கிளாரா சகோதரி தந்தைக்கு கட்டுக்கட்டினால் அவரது கண்கள் குணமாகிவிடும் என்ற முழு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. புனித பிரான்சிஸ் நோயுற்றிருந்த காலத்தில் சிறு குழந்தையைப் போல் கீழ்ப்படிந்து அவளின் கண்காணிப்பை விட அவளது மன தூய்மையே என்னை குணப்படுத்த வல்லது என்று பதிலுரைத்தார். ஏனெனில் அவளது தூய்மையை அவர் நன்கறிந்திருந்தார். அசிசி நகரை அடுத்து வருகையில் ஒரு பாட்டு பாடும்படியாக ஜூனிஃபர் சகோதரரை கேட்டார். பரிசுத்த தந்தையே, பாட அறியேன் என்பதை நீர் அறிவீரே என்று சகோதரர் சொல்ல, பிரான்சிஸ், இனி நீர் என்னை தந்தையே என்று அழையாதேயும், ஏனெனில் உம்மைப்போல் நானும் ஒரு சகோதரன்தான் என்றார். இதை கேட்ட ஜூனிஃபர் வருத்தமுற்றவராய் அழுகையுடன் தெரிந்த அளவில் பாடி தலைவரை மகிழ்வித்தார். பிரான்சிஸும் உடன் பாடிக்கொண்டே மடத்தை அணுகினார். பிரான்சிஸ் சற்று அச்சமுடையவராக காணப்பட்டார். ஏனெனில் அக்கண்ணீர்கள் அவரை புகழ்வதும் மரியாதை செய்வதும் அவருக்கு வருத்தத்தையே வருவித்தன. வசந்த காலம் வந்தது. பிரான்சிஸ் 2ஆம் முறையாக எழுதிய ஒழுங்குகளை எடுத்துச் சென்று கர்தினாலை சந்தித்து பரிசுத்த தந்தையின் இசைவு பெற ரோமைக்கு சென்றார். பீட்டர் சகோதரர் அத்தருணம் நோய்வாய்ப்பட்டத நிமித்தம் உடன் செல்ல கூடாமல் போயிற்று. முதல் முறை எழுதிய ஒழுங்கிற்கு இசைவு பெற எத்தனை மகிழ்ச்சி வேகத்தோடு சென்றாரோ அதற்கு மாறாய் 2ஆம் முறை எழுதிய ஒழுங்கில் மனம் நிறைவற்றவராய் வருத்தத்தோடு உடல் நோயும் வருத்த கழுதையை வாகனமாக கொண்டு சென்றார். வழிநெடுக்க புது ஒழுங்குமுறைகளைப் பற்றி உரையாடிக்கொண்டே சென்றார். சென்ற இடமெல்லாம் மக்கள் தீபங்களோடும் வாத்திய முழக்கத்தோடும் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வரவேற்றனர். அவர் சுல்தானை சந்தித்து அவனுக்கு உண்மை மறையை உபதேசித்து திருத்தலங்களை தரிசிக்க அனுமதியும் பெற்று திரியாத்திரையை முடித்து வந்தமையால் முன்னிலும் பன்மடங்கு மதிப்பும் மரியாதையும் காண்பித்து அவரை வரவேற்றார்கள். இவர்கள்தான் உண்மையான சிலுவை வீரர்கள் என்று புகழ்ந்துரைத்தார்கள். 3ஆம் சபை ஒழுங்குகள். இல்லறவாசிகள் தாங்களும் சபையில் சேர்ந்து அவரது புனித தன்மையில் பங்கு கொள்ள ஆசித்தமையால் தங்களுக்கென 3ஆம் சபை ஒழுங்கெழுதி அதற்கும் அங்கீகாரம் பெற்று வரும்படியாக வேண்டினார்கள். சிலர் முன்கூட்டியே தங்கள் உடைமைகளை விற்று எளியவர்களுக்கு கொடுத்து இல்லற வாழ்க்கையிலேயே ஜெபதவ முதலியவற்றில் நிலைத்து துறவரத்தை மேற்கொண்டார்கள். வேறு சிலர் தம் பொருட்களை ஏழைகளுக்கு பங்கிட்டு கைவேலை செய்து வாழ்க்கை நடத்தினார்கள். பணம் படைத்தவர் சிலர் தொழுநோயாளிகள் விடுதிக்குச் சென்று உதவி புரிந்து வந்தனர். மார்வாடிகளில் சிலர் குகைகளில் வாழ்ந்து வர புறப்பட்டனர். தம்பதிகளில் பலர் ஒருமனப்பட்டு துறவர மடங்களை தேடிச் சென்று ஒளிந்து கொண்டனர். இத்தகையதோர் நிகழ்ச்சி இதுவரை நிகழ்ந்ததே இல்லை. புரட்சி என்றால் இதுதான் உண்மையான புரட்சி. திருச்சபையில் ஏற்பட்ட முதல் புரட்சியும் இதுதான். இவ்விதமாய் திருச்சபையை புதுப்பிக்கும்படி இயேசுநாதர் பிரான்சிஸிடம் கேட்டுக்கொண்ட காரியம் நிறைவேறியது. திருச்சபையாகிய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் பெற்றது. ஏழை பிரான்சிஸுடன் அவருடைய சகோதரர்கள் அனைவரும் தங்களை சபையில் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்ட இல்லறவாசிகளுக்கு சற்று பொறுமையாயிருங்கள், நீங்களும் சபையின் பலன்களை அடைய வேண்டி
மூன்றாம் சபையை ஏற்படுத்துகிறேன். இல்லறத்தை நல்லறமாக நடத்தி ஒழுங்குகளை அனுசரிக்கலாம் என்று அவர்களுக்கு உறுதி கூறி ஆறுதல் அளித்து வந்தார்கள். திருச்சபையின் தலைநகரை அடைந்தபோது முதல் ஒழுங்கில் சில மாற்றங்கள் செய்து இரண்டாம் ஒழுங்கை எழுதியதால் மிகவும் வருந்தினார். பிரான்சிஸ் அதிக மனக்கவலைக்கு இடமளித்தமையால் உடலின் கண் குருதி பற்றிப்போனதாக உணர்ந்தார். இனி தம் போதனைக்கு செவி கொடுப்பார் எவருமில்லர். எல்லோருக்கும் தாம் பணிய வேண்டுமென்ற ஒரே காரணம்தான் அவரை பெரிதும் வருத்தமுறச் செய்தது. கர்தினால் இரண்டாம் முறை எழுதப்பட்ட ஒழுங்குகளை வாசித்து பார்த்து வெகு அழகாகவும் பொருத்தமாகவும் அமைந்துள்ளதைப் பற்றி அவரை புகழ்ந்தார். பாடல் வடிவாய் எழுதப்பட்டிருந்தமையால் மனப்பாடம் செய்வதற்கும் எளிதாயிருக்கும் என்று கூறினார். சில இடங்களில் முதல் ஒழுங்கை பார்க்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் சிலவற்றை நீக்கிவிட்டு பிரான்சிஸை நோக்கினார். விருப்பப்படியே செய்யுங்கள் என்று தந்தை பதில் மொழிந்தார். மூன்றாம் சபையை பற்றி பேசியபோது கர்தினால், உமக்கு சிரமம் ஏற்படாவண்ணம் நானே அந்த ஒழுங்குகளை எழுதினேன். நீர் பண்டிதர் அல்லவா, அவற்றை பாடல் வடிவாய் அமைப்பதுதான் பொறுப்பு என்றார். பிரான்சிஸ் மகிழ்ச்சியுடன் அதற்கு உடன்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் சபையில் சேர்ந்து இறைவனுக்கும் திருச்சபைக்கு மகிமை வருவிப்பார்கள் என்ற எண்ணம் அவரை மகிழ்ச்சியுடன் உச்சநிலைக்கு இட்டுச் சென்றது. இறையன்பும் பிறரன்பும் அவரது இதயத்தில் போட்டியிட வெகு அழகாக செய்யுள் வடிவில் விரிவுரை பல தந்து எழுதி முடித்தார். மிக வணக்கத்துக்குரிய கர்தினால் அதை படித்து களிப்படைந்தார். பிரான்சிஸ் அடைந்த பூரிப்பை அளவிட்டு உரைக்க இயலாது. ஜியோகோமா பிராட்டியார் அன்பளிப்பாக கொடுத்த அல்மாண்ட் கேக்கில் அவர் அவ்வளவு இன்பம் கண்டதில்லை எனலாம். சபையில் ஏற்றுக்கொள்ளுதலும் ஆயத்த காலமும் நிலைநிறுத்தமும். 1. ஒழுக்கத்தில் சிறந்து சமாதானத்தில் நிலைத்து கத்தோலிக்க வேத கற்பனைகளை பிரமாணிக்கமாய் அனுசரித்து திருச்சபைக்கும் பரிசுத்த தந்தை பாப்பானவருக்கும் நல்ல மனத்தோடு கீழ்ப்படிந்திருக்கும் 14 வயதிற்கு மேற்பட்டவர்களை மட்டும் இச்சபையில் ஏற்றுக்கொள்ளலாம். 2. இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட எந்த பெண்ணையும் கணவன் அனுமதியின்றி சபையில் ஏற்றுக்கொள்ளலாகாது. ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்கள் இருப்பின் ஆத்ம குருவின் இசைவு மிக தேவை. 3. சபையில் உட்பட்டவர்கள் சபையின் உத்தரியமும் இடையில் கயிறும் அணிவார்கள். அணியாதவர்கள் சபையால் அடையக்கூடிய ஞான நன்மைகளை இழக்கிறார்கள். 4. மூன்றாம் சபைக்குட்பட்டவர்கள் ஓராண்டு ஆயத்தக்காரர்களாக இருப்பார்கள். அதன் பின் சபை ஒழுங்குபடி சபையில் நிலைநிறுத்தப்படுவார்கள். ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள் சர்வேசனுடைய கற்பனைகளுக்கும் திருச்சபையின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் தவறினால் தக்க பரிகாரம் செய்யவும் உடன்படுவார்கள். சபையாரின் அனுசரிப்பு. 1. மூன்றாம் சபையில் உட்பட்டவர்கள் உடை முதலியவற்றில் வீண் ஆடம்பரத்தை விலக்கி நிலைமைக்கேற்றவாறு அடக்க ஒடுக்கமாய் இருத்தல் அவசியம். 2. நாகரிகமற்ற நாடகங்களுக்கும் கூத்து கொண்டாட்டங்களுக்கும் விருந்து வேடிக்கைகளுக்கும் சினிமா காட்சிகளுக்கும் போகவே மாட்டார்கள். 3. உணவு பானம் முதலியவற்றில் நியாயமான சிக்கனத்தை பின்பற்றி உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும் பக்தியுடன் நன்றெறிந்த மனத்தோடு இறைவனை வேண்டிக் கொள்ள கடவார்கள். 4. சபையார் தேவத்தாய் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த திருநாளுக்கு முந்தின நாள் ஒரு சந்தி இருப்பார்கள். மேலும் மூன்றாம் சபையின் ஒழுங்குபடி வெள்ளிக்கிழமை ஒரு சந்தியும் புதன்கிழமை சுத்தப்போசனமும் அனுசரிப்பது வெகு நன்மை பயக்கும். 5. மாதந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நன்மை உட்கொள்வார்கள். 6. தினமும் பெரிய கட்டளை ஜெபம் வேண்டிக்கொள்ளும் குருக்களுக்கு வேறு கடமை ஜெபம் ஒன்றுமில்லை. இல்லாதோர் தேவத்தாயின் மந்திரமாலை என்னும் ஜெபம் கடமை ஜெபமாக கொண்டு வேண்டிக் கொள்ள வேண்டும். இல்லையேல் 12 முறை கர்த்தர் கற்பித்த ஜெபம், மங்கள வார்த்தை ஜெபம், திருத்துவ தோத்திரம் வேண்டிக் கொள்ள வேண்டும். 7. மரண சாசனம் செய்யக்கூடியவர்கள் தக்க காலத்தில் அதை செய்வார்கள். 8. தங்கள் நடத்தையால் மற்றவர்களுக்கு நன்மாதிரியாய் விளங்கி பக்தியிலும் நற்செயலிலும் சிறந்து விளங்க முயற்சி செய்வார்கள். ஞான வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தடையான நூல்களும் செய்தித்தாள்களும் தங்களுக்கு இல்லத்தில் நுழையாவண்ணம் கவனிப்பதோடு தங்களை சேர்ந்தவரும் அவைகளை வாசியாதபடி கவனிப்பார்கள். 9. சபையாரோடும் சபை சேராதவர்களோடும் எப்பொழுதும் எந்நேரத்திலும் பிறரன்பு மனப்பான்மையோடு பழகி எவ்விடத்திலும் சண்டை சச்சரவுகளை நீக்கி அமைதி நிலவ செய்வார்கள். 10. தேவையின்றி சத்தியம் செய்யாதிருப்பார்கள். வெட்கத்துக்குரிய சொற்களையும் ஒழுங்கினமான விளையாட்டுகளையும் அறவே ஒழிப்பார்கள். அன்றாட மாலை வேளையில் ஆத்தும சோதனை செய்து இத்தகைய காரியங்களில் தவறியிருந்தால் மனஸ்தாப முயற்சி செய்து ஆத்தும தூய்மை அடைவார்கள். 11. இயன்றவரை திருப்பலி பூசைக்கு சென்று தலைவர் குறிப்பிடுகின்ற நாட்களில் கூட்டத்திற்கு வருவார்கள். 12. சபையை சேர்ந்த எளிய உறுப்பினர்களுக்கும் நோயுற்றோருக்கும் உதவி செய்வதற்கும் கோவில் திருச்சடங்குகளுக்கும் விழா கொண்டாட்டங்களுக்கும் தங்கள் நிலைமைக்கு ஏற்ப பண உதவி செய்து ஒரு நிதி சேர்த்து வைப்பார்கள். 13. சபையாரில் நோயுற்றவரை தலைவரேனும் அல்லது மற்றவரேனும் சந்தித்து வேண்டிய உதவிகளை செய்வார்கள்.
நோய் கடினமானால் ஆத்துமத்திற்கு அடுத்த காரியங்களை தக்க காலத்தில் ஒழுங்கு செய்வார்கள். அதற்கு வேண்டிய அறிவுரைகளை எடுத்துக் கூறுவார்கள். 14 சபையாரில் யாராவது மரணமடைந்தால் அவ்வூரைச் சேர்ந்த சபையாரும் அடக்கத்திற்காக வந்த வெளியூரைச் சேர்ந்தவர்களும் புனித சுவாமிநாதர் ஏற்படுத்திய 153 மணி ஜபத்தில் 1/3 பாகத்தை மட்டும் சொல்லி இறந்தவரின் ஆன்ம சாந்திக்காக ஒப்புக்கொடுக்க கடவார்கள். மேலும் திருப்பலி பூசை கண்டு திவ்ய நன்மை உட்கொண்டு அவ்வான்மா சாந்தியடைய ஒப்புக்கொடுக்க வேண்டும். சபையைச் சேர்ந்த குருக்கள் தனிப்பட்ட அன்புணர்ச்சியோடு இறந்தவரை திவ்ய பலிப்பூசையில் நினைவு கூறுவார்கள். எண்ணிய கருமம் முடிவுற்றது. ரோமாபுரியை விட்டு புறப்படும் முன்னால் மாலை அசிசி நின்று துக்க செய்தி ஒன்று வந்ததாக கர்தினால் தந்தைக்கு அறிவித்தார். அதாவது தற்காலிக தலைவராக இருந்த பீட்டர் சகோதரர் பிழைப்பது அரிது. அதலால் அவருக்கு பதில் தலைவராக யாரை அமர்த்துவது என்பதுதான் அச்செய்தி. கர்தினால் யாரை நியமிக்க விரும்புகிறீர் என்று தந்தையிடம் கேட்டபோது அவர் விருப்பம்போல் ஆக கடவது என்று பதிலளித்தார். உடல் வலிமையும் மனதிடனும் ஆற்றலும் அமைதியும் முன்பின் யோசித்து காரியங்களை கடைபிடிப்பதற்குரிய அறிவும் புதிய சகோதரர்களையும் பெரியோர்களையும் சமாதான ஒற்றுமையுடன் நடத்தி ஆளக்கூடிய சிறந்த ஞானமும் உடைய ஒரு சகோதரர் தேவை என்று கூறி கண்ணீர் வடித்து நின்ற பிரான்சிஸை பார்த்தார். அவர் பதிலொன்றும் கூறாமல் மௌனமாக இருந்தார். எலியா சகோதரரை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்க அதற்கு பிரான்சிஸ், எலியா சகோதரர் பலமுள்ளவர், நிறைந்த ஞானம் படைத்தவர், என் மீது மிக அன்புடையவர். ஆனால் என்று அச்சம் கொண்டவராய் சொற்களை இழுத்து முடித்தார். பின் நல்லது, யோசித்து ஏற்படுத்துங்கள், கடவுள் திருவுளம் எதுவென்றறிய ஜெபிப்போம் என்று சொல்லி பிரியாவிடை பெற்றார். அசிசி செல்லும் வழியில் எதிர்ப்பட்ட பட்டணங்களிலும் சிற்றூர்களிலும் விரும்பி கேட்போருக்கு 3ஆம் சபை ஒழுங்குகளை வாசித்து விரிவுரை கூறினார். ஒரு தாய் தன் குழந்தையை விரும்பி வரவேற்பது போல் மக்கள் அவ்வொழுங்கை விரும்பி ஏற்று மகிழ்ச்சி பெருக்கால் ஒருவரை கட்டி தழுவினார்கள். பிரான்சிஸ் இந்த அரிய காட்சிகளைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து இறைவனுக்கு நன்றி கூறினார். அசிசியை அடைந்து துறவிகள் வசித்த இடத்தில் நுழைந்தபோது, கர்தினால் நல்லவர், எலியா சகோதரரும் நல்லவர்தான், ஞானமுள்ளவர்தான், ஆனால் கள்ளத்தனமாக புன்முறுவல் உடையவர் என முணுமுணுத்தார். சீடர்கள் ஓடி வந்து பதில் தலைவர் யார் என்று வினவினார்கள். புனித தந்தை பதில் மொழியாக, கோவிலிலிருந்து முதலில் யார் வருகின்றாரோ அவர்தான் தலைவர் என்று கூறினார். அதன்பின் யாராயிருந்தால் எனக்கென்ன, அவரவர்கள் விருப்பப்படி எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். ஆனால் எனது எல்லா இன்பமும் நிறைந்த இந்த ஒழுங்கை, எனது கண்மணியை, சுவடியில் எழுதப்பட்ட ஒழுங்கை மார்போடு அணைத்து ஒருவரும் தொடக்கூடாது, மாற்றக்கூடாது என்று சொல்லி பெருமூச்சு விட்டு ஜெபித்தார். ஏனெனில் எலியாசை பற்றி மற்றவர்கள் விபரீதமாக பேசியதை கேள்வியுற்றிருந்தார். இறுதியாக பொர்சியுங்குலாவை அடைந்தபோது சகோதரர் ஓடி வந்து, பீட்டர் சகோதரர் இறந்ததனால் நீர்தாம் எங்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பிரான்சிஸ் கழுதையின் மீது அமர்ந்த வண்ணமாய், இல்லை இல்லை, கோவிலிலிருந்து முதலில் வெளிவருபவர்தான் உங்களுக்கு தந்தை என்று சொல்லிக்கொண்டே உற்று நோக்கிய போது முதலில் எலியாஸ் வருவதைக் கண்ட பிரான்சிஸ் மூர்ச்சித்து விழுந்தார். 3000 துறவிகள் கூடியிருந்த அக்கூட்டத்தில் செசார் சகோதரர் புதிய ஒழுங்கை வாசித்தார். முதல் சீடர்களில் பலரும் புதிய சகோதரரில் 100கணக்கானவரும் கைத்தட்டி ஆரவாரித்து புதிய ஒழுங்கை வரவேற்றனர். மற்றும் சிலர், இதென்ன புதிய ஒழுங்கா, பழைய ஒழுங்கைத்தான் ஆங்காங்கே திருத்தி அமைத்துள்ளார் என முணுமுணுத்தார்கள். உண்மையை கூற வேண்டுமானால் பிரான்சிஸ் தம் இதய துக்கத்தால் வெடிக்க திருத்தி எழுதிய 2ஆம் ஒழுங்கென்றுதான் சொல்ல வேண்டும். பலரும் பலவாறு புதிய ஒழுங்கை பற்றி தந்தையிடம் கேட்டார்கள். தங்கள் மாய வலையில் தந்தையை சிக்க வைக்க திட்டம் செய்தார்கள். பிரான்சிஸ் எலியா சகோதர காலடியில் அமர்ந்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கண்முன் நிறுத்தி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி நடக்க முயற்சி செய்யுங்கள். இறைவன் அழகிய சொற்களையல்ல, ஆத்மங்களைதான் எதிர்பார்க்கிறார் என்று சுருங்கச் சொல்லி விளக்கி பதில் கூறி அனைவரையும் அமர்த்தினார். மந்திரி பதவி வகித்து வந்த சகோதரர் ஒருவர் எழுந்து நின்று, எதையும் எடுத்துச் செல்லக்கூடாதென்றால் 50 பவுன் மதிப்புள்ள என் புத்தகங்களை என்ன செய்வது என்று கேட்டார். நிமிர்ந்து உட்கார்ந்து பிரான்சிஸ் துணிவுடன் பதில் கூறுவார், நீவே நற்செய்தி நூலின் பிள்ளைகளாகவும் முன்னோடியாகவும் இருக்க வேண்டுமானால் இவ்வொழுங்குகளை நுணுக்கமாய் அனுசரியுங்கள். இல்லையேல் இந்த உரிமையை இழந்து உங்கள் மனதின்படியே நடங்கள். உங்கள் புத்தகங்களுக்காக நற்செய்தி நூலின் போதகங்களை பலியிட இயலாது. திறந்த மனதுடன் ஒழுங்கை அனுசரிக்கிறவர்களை உங்கள் மாய வலையில் சிக்க வையாதேயுங்கள் என்று சொல்லி மறுமுறையும் மூர்ச்சித்து விழுந்தார். அவர் கண்களிலிருந்து குருதி சொட்டிக் கொண்டு இருந்தது. இரக்கமற்ற கல் நெஞ்சமுடையவர்கள் சிலர் மீண்டும் சில கேள்விகள் கேட்கத் தொடங்கினார்கள். எலியா சகோதரர் அவர்களை கண்டிக்கும் முறையில் அடக்கி, முதற்கண் மந்திரி பதவி ஏற்பவர்கள் இவ்வொழுங்குகளை படித்து மனப்பாடம் செய்து கொள்ளட்டும். அதன்பின் பரிசுத்த தந்தை பாப்பானவரின் அங்கீகாரத்திற்கு அனுப்பலாம் என்றார். மீண்டும் வயோதிப சகோதரர் ஒருவர் எழுந்து,
முதலில் எழுதப்பட்ட ஒழுங்கும் சரியென்று இரண்டாம் ஒழுங்கும் அங்கீகாரம் பெற வேண்டும். அதுவரையில் நாம் எந்த ஒழுங்கை அனுசரிப்பது என்று கேட்டார். அதற்கு எலியாஸ், முதல் ஒழுங்கையே அனுசரிப்போம், மேலும் மந்திரிமார்களின் விருப்பம் எதுவோ அப்படியே செய்வோம் என்று மொழிந்தார். பிரான்சிஸ் வருத்தமிக்கவராய், என்னை எனது குடிசைக்கு தூக்கிச் செல்லுங்கள் என்றார்.